ஆட்சியில வந்து இவங்க எந்த பங்கும் வகிக்க கூடாது அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஹமாஸ் ஆயுதத்தை கீழே போடுறது, ஆட்சியில பங்கு இல்லாம இருக்கிறது அப்படின்றது வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். போன தடவையை விட இந்த தடவை ட்ரம்ப் மேல இருக்க அந்த நம்பிக்கை அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறி இறங்கும் பாருங்க, அந்த மாதிரி இறங்கிடுச்சு விக்ரம். நட்பு நாடுகளே அவங்கள நம்பலன்னும் போது ஹமாஸ் வந்து ட்ரம்ப்பை நம்பி இது ஒத்துப்பாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈரான் வந்து சவுதிக்கும் ஒரு த்ரெட், ரெண்டு பேருக்கும் வந்து ரிலேஷன்ஸ் நல்லா இல்ல. எல்லாருமே வந்து இஸ்லாமிய நாடுகள் தான் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து உறவுகள் ஒண்ணா இல்ல. பாலஸ்டைன்ல இருந்து சண்டை போட்டா தானே நீங்க வந்து ஐயோ எங்க மக்களை வந்து திருப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். நாங்க அதை விட்டு வெளில போயிடுறோம். ஏமன்ல ஹூத்தி ரெபல்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க வந்து சண்டையை நிறுத்தணும், அதுக்கப்புறம் ஹமாஸ் ஆயுதத்தை கீழே போடணும், நீங்க வந்து ஆட்சியில இருக்க கூடாது, வெளில போயிடணும், ஹோஸ்டேஜஸ் எல்லாம் திருப்பி குத்தணும், இதோட முடிச்சு போச்சு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் மற்றும் டெய்லி பஞ்ச் ஹீரோவான நம்ம ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க ட்ரம்ப் வந்து நிச்சயமாக வந்து நோபல் பிரைஸுக்கு கொடுத்துருங்களா, ஏன்டா சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக அதே தான் சார் பண்ணியிருக்காரு. நோபல் பிரைஸ் கொடுக்குறியா இல்லையா, எங்கே பாரு ஹமாஸ்க்கு 20 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கிறேன், நான் இஸ்ரேல்கிட்ட சொல்லி இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க, ஹமாஸ் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கேன் சார். இது என்ன சார் நடந்தது அந்த இடத்துல ஹமாஸ்க்கு? அதாவது விக்ரம், நாம வந்து இவரை காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் அவர் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு. ஆனா அவருடைய கடந்த ஆட்சி காலத்துல வந்து இஸ்ரேலுக்கும் ஒரு சில அரபு நாடுகளுக்கும் அவர் வந்து சமாதானத்தை ஏற்படுத்தி வச்சார். ஒரு உடன்படிக்கை எல்லாம் போட்டாங்க. சொல்ல போனா சவுதியும் கூட வந்து இஸ்ரேலோட அந்த ஒரு அமைதி ஒப்பந்தம், ஒரு இருதரப்பு ரிலேஷன்ஸ் அப்படின்றதுக்கு முன் வந்தார்கள். அது சில காரணங்களால கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அது முடியாம போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து சின்சியரா அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவரை விட அவருடைய மருமவன் ஜேரட் குஷ்னர் இருக்காருல்ல, அவரு தான் வந்து இதுல வந்து ரொம்ப மும்முரமா இருக்காரு. இன்ஃபேக்ட் கடந்த முறை யுஏஇ அண்ட் இஸ்ரேல் இதுக்கு கூட வந்து ஹி பிளேட் a வெரி பிக் ரோல் அப்படின்வாங்க. ஆனா விக்ரம், ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வெரி சிம்பிள். நம்ம ஊர்ல இந்த கூட்டணிகள் அமைக்கிறோம் இல்லையா தேர்தலுக்கு முன்னாடி, அந்த மாதிரி தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப சொல்வாரு, அந்த பாஜக அதுக்கப்புறம் பாமக இவங்க இருக்க இடத்துல நான் வரமாட்டேன் அப்படின்வாரு. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது அந்த முரண்பட்ட எதிர்பார்ப்புகள், நோக்கங்கள், அந்த மாதிரி இருக்கிற ஒரு குரூப்பை வந்து ஒன்னா கொண்டு வருது அப்படின்னு. இன்னைக்கு வந்து இந்த அரபு நாடுகள் இத்தனை நாடுகள்லாம் சேர்ந்து வராங்க அப்படின்னாங்க. முதல்ல பாகிஸ்தானும் அந்த லிஸ்ட்ல இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, பாகிஸ்தான்ல வந்து ஐயா பாருங்க, எங்க கிட்ட கொடுத்த லிஸ்ட் இது கிடையாதுங்க, நீங்க பாட்டுக்கு வேற ஏதோ கொடுத்துக்கிறீங்க, நாங்க கொடுத்த ப்ரப்போசல் வேற, நீங்க அப்படியே மாத்திட்டீங்க அப்படின்னு இருக்காரு. இப்ப வந்து யார் யாரெல்லாம் இப்ப நம்ம அந்த கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது தங்கள் வரவை எதிர்நோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 பக்கத்துக்கு எல்லார் பேரையும் போடுவாங்க தெரியுமா. இதுல வேற என் பேரை சின்னதா போட்டேன், என் பேரை விட்டுட்டேன் அப்படின்லாம் வேற நிறைய பேர் தகராறுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இதுல பாகிஸ்தான் அவங்க எங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து பாகிஸ்தானும் இது சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னாரு. இப்ப பாகிஸ்தானை அவர் கைட்டி விட்டுட்டாருங்க. ஈவன் அதர்வைஸ் விக்ரம் யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கீழே போடணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஹமாஸ் அதை ஒத்துப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. அவங்க சொல்றாங்க ரைட்டுங்க, ஆயுதத்தை கீழே போடுறாங்க, பட் ஆட்சியில வந்து இவங்க எந்த பங்கும் வகிக்க கூடாது அப்படின்றது ஒரு கண்டிஷன். இது எப்படி அவங்க விட்டுட்டு போவாங்க? ஹமாஸ் ஆயுதத்தை கீழே போடுறது, ஆட்சியில பங்கு இல்லாம இருக்கிறது அப்படின்றது வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இங்க வந்து அந்த பரஸ்பர நம்பிக்கை அப்படின்றது இவனுங்களுக்குள்ள கிடையாது. முக்கியமா போன தடவையை விட இந்த தடவை ட்ரம்ப் மேல இருக்க அந்த நம்பிக்கை அப்படின்றது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறி இறங்கும் பாருங்க, அந்த மாதிரி இறங்கிடுச்சு வைக்கிறோம். கட்டார் மேலேயே குண்டு போட்டுக்கிறாங்க இஸ்ரேல். கட்டார்ல வந்து மிகப்பெரிய அமெரிக்கன் பேஸ் இருக்கு. அவங்களுக்கு தெரியாதா இஸ்ரேல் வந்து இது மாதிரி தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? கட்டாருக்கு தெரியாம இருக்கலாம், அமெரிக்கன் போர்சஸுக்கு தெரியும்ல. கேட்டா இல்லைங்க, அவங்க வந்து குண்டு போட்டுட்டு தான் எங்க கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு கதை விடுறாங்க. அப்ப நீங்க வச்சிருக்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் என்ன, அந்த பீச்சில் பலூன் சுடுவாங்களா, அதுக்கு வச்சிருக்கீங்களா நீங்க? ஸோ இதுதான் சவுதி பாகிஸ்தான் ஒன்னா வர்றதுக்கே ஒரு காரணம். ஏன்னா அமெரிக்காவை நம்ப முடியாது, அவனுங்க எப்போ ஒன்னா நம்ம தலையிலேயே கை வைப்பாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி நட்பு நாடுகளே அவங்கள நம்பலன்னும் போது ஹமாஸ் வந்து ட்ரம்ப்பை நம்பி இது ஒத்துப்பாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது ஆயுதங்களை கீழே போடுவாங்க அப்படின்னா
அதை வந்து யார் இன்ஷூர் பண்றது? இதுக்கு கேட்டால் நாங்கள் வந்து ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபோர்ஸோடைய காம்போசிஷன் என்ன, எந்தெந்த நாட்டு இராணுவம்லாம் அதில் இருக்கும், அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ். இன்டர்நேஷனல்னு சொன்னாலும் அமெரிக்கா தான் அதை வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்போ அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, முக்கியமாக அதில் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா, அது ஒரு பெரிய கொஸ்டின். அப்படி இல்லாட்டா இஸ்ரேல் எப்படி நம்புவாங்க? ஏங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து சும்மா கட்டாரு, சவுதி, அப்புறம் நாளைக்கு பின்ன பாகிஸ்தானையும் ஒத்துக்க வச்சு அவங்களையும் கூட்டணும் வந்துட்டு இவங்க மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்கன்னா அதை நான் ஒத்துக்க முடியாது. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்கணும், பின்னாடியே நாங்களும் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. அண்டு அரசாங்கத்தை கை கழுவிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா இது என்னவோ இது ஹமாஸுக்கு மட்டுமான நெருக்கடி கிடையாது விக்ரம், ஈரானுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. கிட்டத்தட்ட எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டாரு அவர். இப்போ அந்த அரபு நாடுகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒன்னா கொண்டு வராரு. இது நாள் வரைக்கும் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரே ஒரு பிரச்சனை, போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா அந்த பாலஸ்தீன் ப்ராப்ளம் மட்டும்தான். இப்போ ஐரோப்பிய நாடுகளும் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று இதை ரெகனைஸ் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாலஸ்தீனத்துல அமைதி உருவாகி விட்டது அப்படின்னு சொன்னா அப்போ மற்ற அரபு நாடுகள், முக்கியமாக சவுதி அரேபியா, யுஏஇ, இந்த மாதிரி நாடுகள், கட்டார், இந்த மாதிரி நாடுகளுக்கு இஸ்ரேலோட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏற்கனவே வந்து ஒரு சில சண்டையை போட்ட பிறகு எகிப்து நமக்கு இந்த சங்காந்தமே வேணாம் அப்படின்ட்டு அவங்க சண்டைக்கே வரமாட்டோம்னு ஒதுங்கிட்டாங்க இஸ்ரேலோட. இப்போ இவங்களுக்கும் நீங்கள் வந்து சமாதானத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஈரான் இஸ் பீயிங் ஐசோலேட்டட். புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்கெல்லாம் ஒன்று கூடிட்டாங்க ஐயா. அப்ப ஈரானை மட்டும் தனியா ஒதுக்கி வைக்கிறீங்க நீங்க. அண்ட் ஈரான் வந்து சவுதிக்கும் ஒரு த்ரெட்டு. ரெண்டு பேருக்கும் வந்து ரிலேஷன்ஸ் நல்லா இல்லை. எல்லாருமே வந்து இஸ்லாமிய நாடுகள் தான் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து உறவுகள் ஒன்னா இல்லை. அப்ப என்ன நினைப்பாங்க அவங்க? சரி ரைட்டு, நம்மளை கட்டம் கட்டிட்டாங்க, நாளைக்கே வந்து இஸ்ரேல் மறுபடியும் ஈரானை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா யார் உதவிக்கு வருவாங்க? அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப ஈரானும் ரஷ்யாவும் புதுசா ஒப்பந்தம்லாம் போட்டுனுக்கிறாங்க. சொல்ல போனா ஈரான்லேருந்து இந்த கேஸ் டர்பைன் ஒரு 8-10 நினைக்கிறேன், ஓவர் பீரியட் ஆஃப் ஒரு 6 to 8 years $several million ஒர்த்து அது வந்து ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஈரான்லேருந்து. ஏற்கனவே வந்து ஷஹீத் ட்ரோன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க ரஷ்யாவுக்கு. இப்போ அவங்களே வந்து ஜெரான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுதான் ஏற்கனவே அஜர்பைஜானோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கானுங்க அமெரிக்கா. அந்த பக்கம் இந்த பக்கம் கீழே வந்து பாகிஸ்தானில் சுத்தமாக விலைக்கு வாங்கிட்டானுங்க பிஸ்கெட்டை போட்டு. அப்போ மேலேயும் கீழே ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. இன்னாட்ட பக்கம் வந்து ஈராக்கு அது ஒரு கன்றாவியாக இருக்குது. இந்த சைடில் அது வந்து சவுதி அப்படின்னா 4 பக்கமும் சுத்து போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஈரானோட சப்போர்ட்ல தான் ஹமாஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது விக்ரம். அப்போ ஈரான் என்ன யோசிப்பாங்க? நாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை இவங்க கட்சி கட்டி போட்டானுங்க, அப்ப நாம நாளைக்கு என்ன பண்றது? அப்ப அடுத்தது நமக்கு தான் இவங்க வேட்டு வைக்க போறாங்க அப்படின்றது ஈரானுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னா மற்ற நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? பாருங்க, இன்னைக்கு வந்து ஈரான் எங்களுக்கு த்ரெட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேப்பா ஈராக்கு வந்து அழிச்சிட்டு போங்க அப்படின்னு விட்டீங்கன்னா அங்க வைக்கிற நெருப்பு நாளைக்கு உங்க தலையிலையும் வந்து விழும். அடுத்தது பாகிஸ்தான் மேல கை வைக்க மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? ஈரான் முடிஞ்சதுன்னு சொன்னா, ஏன்னா அவங்க வந்து அணுகுண்டு தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆல்ரெடி அணுகுண்டு வச்சிருக்காங்க. அது வேற பயங்கரமா உதார் விட்டுருந்தாங்க பாகிஸ்தான். ஸோ நாளைக்கு இஸ்ரேல் வந்து நம்மெல்லாம் ஃப்ரெண்டு, அவளுக்கு நமக்கு எந்த சங்காந்தமும் வேணாம் அப்படின்னு அங்கே நொறுக்குன்னு ஒன்று போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது விக்ரம். அவ்வளோ சுலபத்தில் வந்து இது சக்சீட் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கல. ஹமாஸை வந்து சண்டே 6 மணிக்குள்ள ஹோஸ்டேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணிடுவாங்க. அண்ட் பாடிஸையும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேரில் நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. அந்த பாடிஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் எல்லாத்துக்கும் ஒரு டைம் கெடு கொடுப்பாரு. அந்த மாதிரி கெடு கொடுத்துக்கிறாரு. பட் அந்த ஆயுதங்களை கீழே போடுவது, அரசாங்கத்திலிருந்து வெளில போவது அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் விக்ரம். சார், இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் 20 days டைம் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்ட்டு. 20 days டைம் முடிஞ்சிருச்சுன்னா சார் மேற்கொண்டு 20 days டைம் கொடுப்பாரா என்ன? இல்லை, அவர் என்ன சொல்லிட்டாரு, ஹமாஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், உரு தெரியாமல் அழித்து விடுவோம் அப்படின்னு இருக்காரு. அது நம்ம ஒரு மாநிலம் சொன்னால் வேரோடும் வேரடி மண்ணோடும் நாங்கள் உன்னை நிர்மூலமாக்கி விடுவோம் அப்படின்னு. அதைத்தான் இஸ்ரேல் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இப்போ கொஞ்சம் தெளிய வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இது ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீக்ரூப்பிங் டைமாக தான் அவங்க எடுத்துப்பாங்க. அவ்வளோதானேங்க, ஆயுதத்தை கீழே போடணும்,
அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஏதாவது ஹெவியாக வச்சுருந்தாங்கன்னா அதை வேற எங்கேயாவது மூவ் பண்ணிட்டு ஆர்எல்ஸ் அதை வந்து இன்னும் சில இடங்களில் ஒழிச்சு வச்சுட்டு, இன்னும் நிறைய இடத்துல வந்து அவங்க ரகசியமான தரங்கள்லாம் இருக்குது, அண்டர் கிரவுண்டில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் அடியில், பள்ளிக்கூடத்துக்கு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு வெளில வரும்போது பாருங்கள், எங்கள் கையில் ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஒரு கத்தி மட்டும்தான் இருக்குது, இது கூட வந்து பேரிக்காயை நறுக்கி சாப்பிட்றதுங்க, அதையும் ஒன்றா இந்தாங்க எடுத்துக்காங்க அப்படின்ட்டு அந்த கத்தியை மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட்டு நீங்கள் வந்து வெளில போனோம் அப்படின்னா வெரி குட், இதை தானே நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் பாலஸ்தீனை விட்டு வெளில போயிடுறோம் அப்படின்ட்டு நேராக ஈரானுக்கு போவாங்க, இல்லை ஏமனுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு ஆயுதங்கள் எல்லாம் வாங்கிக்கின்னு சரியான நேரம் பார்த்து பாலஸ்தீனில் இதில் இன்னொரு டேஞ்சர் இருக்குது விக்ரம், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? பாலஸ்டைன்ல இருந்து சண்டை போட்டால் தானே நீங்கள் வந்து ஐயோ எங்கள் மக்களை வந்து திருப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். நாங்கள் அதை விட்டு வெளில போயிடுறோம். ஏமனில் ஹூத்தி ரெபல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி நான் வெளியிலேருந்து ஒன்று அடிச்சேன்னா என்ன பண்ணுவேன்னு ஆரம்பிச்சா எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்போது நீங்கள் திருப்பி அடிக்கணும் அப்படின்னா லெட்ஸ் அவங்க வந்து கடல் வழியாவோ இல்லை மற்ற இது வழியாவோ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஏதோ ஏவுகணைகள், ராக்கெட் இதெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து அவங்க கடல்லேருந்து போடுறாங்கன்னா நீங்கள் கடலில் தான் திருப்பி கொண்டு போட முடியுமே தவிர பாலஸ்தீன் மக்கள் காசாவில் கொண்டு போட முடியாது. ஸோ இது ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லில் 2 மாங்காய். அவங்க மக்களும் காப்பாற்றப்படுகின்றனர், அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட் இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ அந்த பாலஸ்தீன் மக்களும் வந்து அதிகாரத்தை பெறுகின்றார்கள், இந்த வளர்ச்சியை பெறுகின்றார்கள். அதே சமயத்தில் அடிக்கும்போது அவங்களுக்கு வந்து திருப்பி அடி விழாது. இதை யோசிச்சாங்களான்னு தெரியல, பட் இஸ்ரேலில் யோசிச்சிருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே சார். சார் இப்போ இந்த 20 பாயிண்ட்ஸ் அந்த பீஸ் டீலிங்கை வந்து இந்தியா தரப்புலேருந்து எப்படி சார் பார்க்கப்படுது அந்த விஷயத்தை? சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து விக்ரம் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது. இப்போது புதிய 20 அம்ச திட்டம் அப்படின்னு. ஆமாம் சார், ஞாபகம் இருக்கு சார். ஆமாம் இருக்கா? கரெக்ட். எல்லா பஞ்சாயத்து ஆஃபீஸில் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்தாரு சார். ஆமாம் கரெக்ட். இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில், தாலுகா ஆஃபீஸில் அப்படின்ட்டு எல்லா அரசு அலுவலகங்களையும் ஒரு பெரிய போர்டு எழுதி வச்சுருப்பாங்க. அதை வந்து எல்லாரும் படித்து வச்சுக்கணும். திடீர்னு வந்து யாராவது கேட்பாங்க, அதில் 18வது பாயிண்ட் சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி வேறங்க, வெரி சிம்பிள். நீங்கள் வந்து சண்டையை நிறுத்தணும், அதுக்கப்புறம் ஹமாஸ் ஆயுதத்தை கீழே போடணும், நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது, வெளில போயிடணும், ஹோஸ்டேஜஸ் எல்லாம் திருப்பி குத்துடணும். இதோட முடிச்சு போச்சு. இதுக்கு எதுக்கு நீங்கள் எப்படி வள நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அப்போவே தெரியுது மவனை அவங்ககிட்ட பதிலே இல்லை. அதனால தான் வந்து பசுவை பற்றி எழுதுறான்னா தென்னை மரத்தை பற்றி எழுதிட்டு கடைசியில் பசுன்னு எழுதிட்டு வச்சுட்டு அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் விக்ரம். இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் 20 பாயிண்ட் கொடுக்கறதெல்லாம் வந்து சூப்பர் ஃப்ளோஸ். அப்போவே வந்து உங்களுக்கு இது சக்சீட் ஆகுமான்னு சந்தேகம் இருக்குது. அதனால தான் வந்து அது சின்ன பாயிண்ட் எல்லாம் பாருங்க, ப்ராட்லி ஸ்பீக்கிங் இவங்களும் சண்டையை நிறுத்திடுவாங்க, அவங்களும் ஆயுதத்தை போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா எப்பா சண்டையை நிறுத்து அப்படின்னு அத்தோட முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீ இந்த கோட்டை தாண்டக்கூடாது, நீ வந்து இந்த கலர் சொக்கா போடக்கூடாது இப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக எழுதுறீங்க அப்படின்னாலே அப்போவே வந்து இது உருப்படுமான்னு உங்களுக்கே சந்தேகம் இருக்குன்றது தெரியலையா விக்ரம்? சார் இருந்தாலுமே இப்போ வந்து 20 பாயிண்ட் அந்த 20 பாயிண்ட்ஸுக்கு வந்து இஸ்ரேல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதே ஹமாஸ் வந்து ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க சார். ஃபியூச்சரில் இவங்க 2 பேர் வந்து அந்த 20 பாயிண்ட்ஸை மீற மாட்டாங்கன்னு என்ன சார் கேரண்டி அவருக்கு? இப்படி சொல்லலாம் சார், அவன் 3 பாயிண்ட்டை மீறினா சார், நான் 2 பாயிண்ட் தான் சார் மீறி இருக்கேன். அவரும் யோசிப்பார், ஓகே 20ல் 3 மீறி இருக்கீங்களா, எத்தனை பர்சன்ட்பா, 1.5%? ஓகே 1.5% தான் மீறி இருக்காரு, அதனால ஓகே. எப்படி 1.5 10 அப்பா கணக்கு தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். 20ல் 3ன்னு 15%. அப்போ 15% தான் மீறி இருக்காங்க. நான் வந்து டாரிஃபே 50% போடுறேன் அப்படின்றதுனால 40% வரைக்கும் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? இதுல எல்லா பாயிண்ட்ஸையும் ஆக்சுவலா பிபிஏ வந்து ஏதோ ஒரு ட்வீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கே வந்து இந்த 20 பாயிண்ட்ல ஏதோ சம் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. இருந்தாலும் ஐயா இந்த கிறுக்கனுக்கு முதல்ல நோபலை வாங்கிட்டு போயிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வேலையை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அண்ட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ லாங் கேம் விக்ரம். இங்க மாதிரி வந்து அண்ணே உனக்கு ஒன்று 3 வருஷம் தானே, அதுலேயும் 3வது வருஷத்துல 6 மாசத்துக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஸோ டோட்டலாக 2.5 வருஷம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எத்தனை தடவை ஒன்றா ஜெயிச்சு வந்து உக்காந்துட்டு இருப்போம். அடுத்த தடவை வரவங்களை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பாங்க. அகெயின்
இது வந்து சின்சியரா எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நிஜமாகவே ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா இதுதான் வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுல இன்னொன்று கவனிக்கணும் விக்ரம், சவுதி அரேபியாவோ இல்லை யுஏஇயோ ஈவன் கட்டாரோ பொறுத்த வரைக்குமே இந்த பாலஸ்தீன் ப்ராப்ளம் அப்படின்றத பத்தி அவங்க அக்கறையே காட்டல. ரைட்டு ஏதோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு அவங்க மட்டும் சுகரா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பாலஸ்தீன் எங்காலங்கள்லாம் போட்டு அடிச்சுன்னு இருக்கிறீங்க நீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு ப்ரெஷர் பண்ணியிருந்தாங்கன்னா என்னைக்கோ இது வேற மாதிரி ஆயிருக்கும். அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனாலும் இப்ப இங்க கூட அப்பப்போ வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி யாரோ சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை அப்படியே பாயிலிங்லேயே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஸோ ஒட்டு மொத்தமா இதை ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் யாரும் இதை வச்சு கேம் ஆட முடியாதுல்ல அப்படின்றதுக்காகவும் இந்த அரபு நாடுகள்லாம் இதுக்கு ஒத்துட்டு இருக்கலாம். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஹமாஸ் வெளில போறதுன்றது அரபு நாடுகளுக்கும் ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா ஈரான்ல அது பின்னாடி இருக்குது. ஹெஸ்புல்லாவாகட்டும் ஹமாஸா இருக்கட்டும் ஈரான் தானே அவங்கள தூண்டி விட்டுனுக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வலது கை இடது கை ரெண்டும் ஒன்று போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தானே. இஸ்ரேலோட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இதனாலையும் ஈரான் ரொம்ப துக்கப்படுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சார் அடுத்ததா வந்து நம்ம உங்க லீடர் புட்டின் அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டாரு சார். உங்களாலே எப்போ பார்த்தாலும் வந்து மோடி கையை பிடிச்சிட்டு போறது இல்லை மோடி அவர்கள் சிறந்த லீடர் அப்படின்ட்டு எதுக்கு சார் இந்த மாதிரி குண்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறார் எப்போ பார்த்தாலும்? உண்மையை சொன்னா உங்களுக்கு வந்து ஒத்துக்காது. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அது எப்படி சார் உண்மையை சொல்லலாம் நீங்க? அது கரெக்ட். இதெல்லாம் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து சட்டில் வார்னிங் விக்ரம். அதாவது இப்போ ட்ரம்ப் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ரஷ்யாவை அடிக்க முடியாது, அவங்களுக்கு எதிராக என்னதான் தடை போடுவீங்க நீங்க, இது வரைக்கும் 18 போட்டாச்சு, 19 ரெடி பண்ணி நிற்கிறாங்க. அண்டு போட்டா இவங்க தான் சிக்கல்ல மாட்டிப்பாங்க அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியும். அதனால தான் திருப்பி திருப்பி இந்தியா இந்தியா அப்படின்றாங்க. அண்டு ஏன் சீனா மேல போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சீனா திருப்பி கடிச்சான்னா வலிக்கும், இவங்க வேற பாஸ் கொடுத்து வச்சுக்கிறாங்க அந்த டாரிஃப்கெல்லாம். ஏன்னா நிறைய அவங்க இம்போர்ட் பண்ணணும். அண்ட் அப்போ இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லையா நம்மளுடைய சர்வீஸ் செக்டார் இருக்குது அப்படின்னு சொன்னா மோர் தென் அந்த ட்ரேடு இந்தியாவுடைய அந்த வாய்ஸ் செல்வாக்கு உலக அளவில் அப்படின்றது தான் தே கேன் என்ன சொல்றது அந்த ஒப்பீனியனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நாளைக்கே வந்து இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யா நீங்க பண்றது தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரஷ்யாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சேர்ந்து ஒன்றும் பெருசாக கிழிக்க முடியாது, அது வேற விஷயம். பட் அந்த ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காகத்தான் அவங்க வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புட்டின் அவர்கள் பேசினதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, இது வந்து மோடி அவர்கள் சிறந்த லீடர், இந்தியா மிகப்பெரிய நாடு அப்படின்றது மட்டும் கிடையாது, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப டீப் ரூட்டட். சும்மா அங்கே ஏதாவது நீ கொச்சல் குத்துந்த அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி கொச்சல் கொடுப்போம். இங்கிருந்து அந்த என்ரிச்டு யுரேனியமோ இல்லை மற்றதோ நாங்கள் இங்கே பைப்பை மூடினோன்னு சொன்னால் உங்கள் குழாயில் தண்ணி வராது. கரண்ட் ஏற்கனவே இப்போ ஏஐலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பவர் கஸ்லிங் விக்ரம். நாமெல்லாம் சும்மா உட்காந்து சேட் பாட்டியில் ஃப்ரீயாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று டைப் பண்ணி போடுறோம். ஆனால் நம்ம அடிக்கிறதெல்லாம் அங்கே வந்து எவ்வளோ கரண்ட் செலவாயிட்டு இருக்கு தெரியுமா? ஸோ அதுக்காகத்தான் வந்து அவர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 28 தான் அவங்க என்ரிச்டு யுரேனியம் வாங்குறதையே நிறுத்த போகிறாங்களாம். அதுக்கு முன்னாடியே அண்ணன் நிறுத்திட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இது இந்தியாவை பாராட்டுறது மட்டும் கிடையாது விக்ரம், அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை. என்ன ரொம்ப உதார் விட்டுகிற நீ, நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு வார்னிங். இது அவங்களுக்கு புரியும், ஆனால் ஒரு சில அரை வேக்காடுகளுக்கு புரியாது விக்ரம். ஓகே சார். சார் அடுத்ததான் நம்ம ஆர்மி சீஃப் ஒருத்தர், அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு சார். ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன்று தான் பண்ணியிருக்கோம், இன்னொரு தடவை சீனி அப்படின்னு அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. எதனால சார் அப்படி? அவங்க வந்து நாங்கள் சவுதியோடைய ஒப்பந்தம் போட்டுட்டோம், இப்போதோ அமெரிக்கா எங்களுக்கு நிறைய பிஸ்கட் போடுறாங்க, வீட்டில் கூப்பிட்டு சோறெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கும்போது அப்போ இவர் பேசுனது தப்பே கிடையாது, மேப்லேயே இருக்காது ஜாகிரதை அப்படின்னுக்கிறார். உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, 2 பேரும் தான், டேய் முதல்ல உங்களையே தூக்கிடுவோண்டா, அது என்ன படம், அது களவாணியா, பொண்ணை தூக்கணும்னு வச்சுதான் நாங்கள் மாப்பிள்ளையை தூக்கிட்டோம்டா, அவர் இருந்தா தானடா கல்யாணம் நடக்கும் அப்படின்வாங்க. நீ தான் வந்து அணுகுண்டு போடுவேன்னு மிரட்டுறது, அதைத்தான் கிரானா ஹில்ஸ்ல பொட்டு வைக்கிற மாதிரி சீல் பண்ணி விட்டோமே. இப்போ எதுக்கு அவங்க கடந்து குச்சி நிற்கிறானுங்க? நம்ம அன்றைக்கே பேசணும், ஞாபகம் இருக்கா? அந்த கிரானா ஹில்ஸ்லேருந்து அந்த நியூக்ளியர் பாம்ஸ் அவங்களால ரிட்ரீவ் பண்ண முடியுமான்னு தெரியல.
அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அந்த ஏர் பேசஸ்லாம் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க, சேதம் அதிகமாகி விட்டதுன்னு $500 மில்லியன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் கடன் வாங்கினதுக்கே வந்து 1.5 பில்லியன் தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 500 மில்லியன் பேஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த கைப்புள்ள மாதிரி தான். ஆனால் இவங்க உட்காந்துக்கின்னு அடி கொடுத்த கைப்புள்ளைக்கு அப்படின்னு பாகிஸ்தானில் சில பேர் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியணும். அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி. ஏன்டா ரிப்பேர் பண்ணுறதுக்கே $500 மில்லியன் அப்படின்னா அப்போ சேதம் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரிய வேணாமான்னு. இது சொன்னதில் தப்பே கிடையாதுங்க. அவங்க நாட்டில் மட்டும் எல்லாம் கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பாங்க, நம்ம சும்மா இருக்கணுமா? சரியான நேரத்தில் நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் வந்து இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்க கிடையாது. எப்போ பேசணுமோ அப்படி பொறுமையாக பார்த்துட்டே இருப்போம். கொஞ்சம் அவங்களுடைய அது வாய்ஸ் அதிகமாகுது, உதாரணம் அதிகமாகும் போது இந்த சினிமாலாம் பார்த்துருப்போம்ல, இந்த பலசாலி ஒருத்தன் இருப்பான், இந்த சில்வண்டுகள் இது மாதிரி தான் வந்து ஏதாவது லோடு பண்ணிட்டு இருக்கோம். பொறுத்து பார்த்துட்டே இருப்பான், ஒரே இழுப்பு சொல்லி நேர நீ பாட்டுக்கு வந்து நெய்கிற அப்படின்னு அடி வாங்கிட்டு ஓடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி ஒரு இழுப்பு இழுப்புறோம், அவ்வளோதான் விக்ரம். இது தப்பே கிடையாது. என்ன அப்போ சார் அதே மாதிரி இப்போ பாகிஸ்தானோட இருந்த பல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கேன்சல் பண்ணோம் சரிங்களா, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் இப்போ அதோட தாக்கங்கள் அங்கே இருக்கிற மாதிரியே தெரியலையே சார் இப்போ நம்மளுக்கு. அப்படி இல்லை விக்ரம், எல்லா விஷயங்களும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. ரவுண்ட் அபவுட் ரூட்ல வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பாகிஸ்தான் இன்னும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோமா என்ன எல்லா விஷயங்களையுமே? அவங்க கிட்ட நம்ம பெருசாக ஒன்று வாங்குறது கிடையாது. அவங்க கிட்ட என்ன கோவேறு கழுதையும் வேற சில குப்பைகளும் தான் இருக்குது, அதை நம்ம வாங்க போகிறது கிடையாது. நம்ம கிட்டேருந்து வந்து வயா துபாயோ ஏதோ வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஐட்டம்லாம் கிடையாது. சோறு துன்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவாங்க, பண்ணிட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு காசு வருது அவ்வளோதான். மற்றபடி நம்ம காசு அவங்க கிட்ட போகிறது கிடையாது. அடுத்தது அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னா டிப்ளமசி அப்படின்றத நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணுமே தவிர இங்கே நீங்கள் குழாயை முன்னொன்னு மேலே ஷவரில் தண்ணி வரல அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. இது வந்து சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போட்ட அந்த ஒப்பந்தத்தில் அந்த அணையை தூர்வாரத்துக்கு நம்ம பாகிஸ்தான் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவங்க பர்மிஷனே கொடுக்கல. ஸோ என்ன ஆகி போச்சு, அப்படியே மண்ணு சேர்ந்து போச்சுங்க. கெப்பாசிட்டிக்கு தண்ணியை ரொப்ப முடியல. அதில் இவ்வளோலாம் ஒரு மட்டமாக ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போ வி கெப்ட் இட் இன் அபேயன்ஸ். நாங்கள் இஷ்டத்துக்கு திறந்து விடுவோம் மூடுவோம், உன்னால என்ன ஆகுமோ பார்த்துக்கோ அப்படின்னா இது பல முனை தாக்குதலில் ஒரு முனை விக்ரம். இது மட்டுமே நம்மளுடைய பிரைமரி கிடையாது. பல வழிகளில் நம்ம அவங்கள அடிச்சுட்டு இருக்கோம். சொல்லப்போனால் ரொம்ப வருஷமா அடி வாங்கி நிற்கிறாங்க. அதனால தானே பிச்சை பாத்திரம் எடுத்துன்னு ஊரெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க அவங்க. இது வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அந்த வயிற்றுச்சலில் மட்டுமே இருக்கவங்களுக்கு அந்த எரிச்சல் தான் பெருசாக தெரியும். அதெல்லாம் புரியாது விக்ரம். சார் அற்புதமான கருத்துக்களை எங்கள் இளைய பாரதமையோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.